ஸ்டாலின் அரசின் நிர்வாக கோளாறுகளால், திறமையின்மையால், அலட்சியத்தால், ஆணவத்தால் தமிழகம் சீரழிந்து வருகிறது. மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் என பலமுறை நாம் சொல்லி இருக்கிறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகும் மக்களும் ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையை கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள், பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது விடியலாட்சி இல்ல, விளங்காத ஆட்சி என்கிறார்கள். உண்மைதான். தமிழகத்தை எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு முதல்வரை நாம் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு ஆட்சியிலும் கொத்து கொத்தாய் மக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததே இல்லை. 4 ஆண்டுகளில் எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தஞ்சாவூர் மாவட்டம் களியமேடு கிராமத்தில் தேர் திருவிழாவின் போது மின்கம்பி உரசி விபத்து ஏற்பட்டதில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். தேர் பவனி வருகிற போது மின்சாரத்தை நிறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் 11 உயிர்கள் பலியாகி இருக்காது. அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியது ஸ்டாலின் அரசு. நிவாரணம் என அவர்கள் சொன்னாலும் அரசின் தவறால் நேர்ந்த விபத்திற்கு கொடுப்பதை நிவாரணம் என கருத முடியாது. அது அரசின் தவறுக்கான அபராதம்தான். 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகேயும் செங்கல்பட்டு அருகேயும் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தப்பட்டது. கொடுமை என்னவென்றால், கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தொகையை அரசு கொடுத்தது. அந்த தொகையை கள்ளச்சாராயம் விற்ற நபரும் பெற்றுக்கொண்டார் என அப்போது தகவல் வெளியானது. அந்த அபராதத்திற்கு பிறகாவது ஸ்டாலின் அரசு திருந்தியதா, தனது தவறை திருத்திக் கொண்டதா என்றால் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவ்விவகாரத்தில் முதலில் 2 பலியான போதே சுதாரித்திருந்தால் சமாளித்திருக்கலாம். அப்போது மாவட்ட ஆட்சியர் கொடுத்த தவறான தகவலே பலி எண்ணிக்கை அதிகரிக்க காரணமானது. அங்கும் ஸ்டாலின் அரசு 10 லட்சம் அபராதம் கட்டியது. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் பங்கேற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் 240 பேர் மயங்கி விழுந்தனர். தண்ணீர் கிடைக்காமல் 5 பேர் பலியாகினர். அப்போதே சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என மக்களை பாதுகாக்க வக்கற்ற அரசை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் ஸ்டாலினின் தங்கை கனிமொழி. அப்போதும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்தினார் ஸ்டாலின். இதற்கிடையே 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து 3 உயிரிழந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர். அங்கு அரசு அவர்களுக்கு நிவாரணமும் கொடுக்கவில்லை, குற்றச்சாட்டையும் ஏற்கவில்லை. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருச்சி மாநகராட்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 4 வயது குழந்தை உட்பட 3 இறந்தனர். பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளில் 100க்கும் மேற்பட்டோர் ஸ்டாலின் ஆட்சியில் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொரு வெடிவிபத்தின் போதும் பெயருக்கு ஒரு நிவாரணத்தை அறிவித்து ஆலைகளை ஆய்வு செய்வதாக நாடகமாடுகிறார்கள். விபத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நீட் தேர்வு தொடர்பான மரணங்கள் 25 தாண்டி செல்கிறது. இப்படி ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்விகளால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் மரணங்களின் எண்ணிக்கை முன் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு அதிகம். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை எடுத்தால் அது இன்னும் மோசம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடந்த துயரம் எல்லோருக்கும் தெரியும். கூட்டத்தை முறையாக கட்டுப்படுத்தாமல் நடிகரும் அரசும் செய்த தவறால் 41 உயிர்கள் பலியானது. அவர்களுக்கும் அரசு 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தி உள்ளது. அபராதம் செலுத்துவதில் அபார சாதனையை செய்திருக்கிறது ஸ்டாலின் அரசு. அதில் கூட ஒருவருக்கு 5 லட்சம், இன்னொருவருக்கு 10 லட்சம். என்ன கணக்கோ தெரியவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்ற போது அவரது குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீர் வடித்தனர். அதன்பின் தமிழகமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. மக்களை பாதுகாக்க திறனின்றி மக்கள் வரிப்பணத்தில் அடுத்தடுத்து அபராதம் செலுத்தும் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களின் உயிரை பாதுகாக்கும் ஆட்சி அமைய ஒன்றிணைவோம்.